அக்கா, நீ இவ்வளவு அழகா இருக்க, எப்படி என்று ஒருவர் கேட்டார். நான் சிரித்து, அதை நான் எப்படி சொல்வேன்? படைத்தவனிடம் போய் கேள் என்றேன். என் தம்பி சேது என்னை விட 4 வயது சிறியவன். அவன் சொன்னான், அக்கா, உன்ன மாதிரி அழகான பொண்ணு எனக்கு மனைவியா கிடைச்சா நான் என்ன ரொம்ப பாக்கியவான்னு நினைப்பேன். நான் சேதுவை பார்த்து, உனக்கு வெக்கமே இல்லையா? பெரிய அக்கா முன்னாடி இப்படி பேசுறியேன்னு சொன்னேன். சேது பதிலுக்கு, அக்கா, வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் 2 நாள்ல படிச்சு முடிச்சு நம்ம ஊர் பழக்கப்படி திருமணம் பண்ணித்தான் ஆகணும் அக்கான்னு சொன்னா. நான் சிரிச்சுக்கிட்டு, சரி, உன் கூட பேசி என்னால முடியாது, இப்போ உன்னோட ரூம்க்கு போய் தூங்குன்னு சொன்னேன். சேது மறுத்து, அக்கா, உனக்கு தெரியுமே, அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லை. நான் நைட்டு தனியாக தூங்க ரொம்பவே பயப்படுவேன்னு உனக்கு தெரியும். நீ இப்போ என்னை தனியாக விடுவியான்னு கேட்டான். நான், சேது, பொய் சொல்லாத. ஒரு நாள் நீயே சொன்ன, பேய் பிசாசு எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு. உன் நண்பர்களோட இரவு வரைக்கும் வெளியே தெரிஞ்சிட்டு தனியாக வீட்டுக்கு வருவியே, அப்போ பயம் இல்லையான்னு கேட்டேன். சேது உடனே, நீ என்னோட பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னா இன்னைக்கு நைட்டு நான் உன்னோட ரூம்ல தூங்காம வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ தனியா இந்த வீட்டில் இருன்னு சொல்லி மிரட்டினான். வேற வழி இல்லாம நான் அவனை என்னோட அறையில தூங்க அனுமதிச்சேன். இவனோட வயசு எவ்வளவு இருக்கும்? இன்னும் பையன் தானேன்னு நினைச்சேன். அவனை என்னோட அறையில தங்க வச்சதால பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இந்த சின்ன பையனோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவன் அதுக்கப்புறமா செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சா உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கும். நான் அப்போ காலேஜில் 3வது வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். சேது ஃபர்ஸ்ட் இயர் புதுசாக சேர்ந்துருந்தான். அப்போ கோடை விடுமுறை தொடங்கினதுனால பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க. வழக்கம் போல அன்னைக்கும் முழு வீட்டையும் சுத்தம் செஞ்சு முடிச்சு படுக்கையில் ஓய்வெடுத்துட்டு இருந்தேன். களைப்பில் உடல் முழுக்க பலவீனமாக இருந்துச்சு. படுக்கையில் படுத்து களைப்பை போக்க முயற்சித்தேன். தலைவலி தாங்க முடியாம தலையை மெதுவாக மசாஜ் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு சத்தம் கேட்டு சேது ரூம்குள்ள வந்தான். அக்கா, என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையான்னு கேட்டான். நான் என்ன தம்பி, எல்லா வேலையும் என் மேலே போட்டுட்டு அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க. காலேஜ் விடுமுறையினால வீட்டு வேலையெல்லாம் என்னோட தலையில வந்து விழுந்திருக்கு. வேலைக்கார அம்மா கூட லீவில் போயிட்டாங்க. இந்த வீட்டு வேலையை என்னால் தனியாக செய்ய முடியலையேன்னு சொன்னேன். என்னோட பேச்சை கேட்டு சேது என்னோட பக்கத்தில் வந்து உட்காந்து, அக்கா, கவலைப்படாத, இப்போ நான் உனக்கு புதுசாக ஜூஸ் கொண்டு வர்றேன், அதை குடிச்சா உன்னோட களைப்பு நிச்சயமாக போயிடும்னு சொன்னான். அவனோட பேச்சை கேட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே, நீ வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வா, நான் கொஞ்சம் தூங்குறேன்னு சொன்னேன். சேது திரும்பி வந்தப்போ அவன் மேலே எனக்கு பாசம் பொங்கிச்சு. இந்த உலகத்தில் இப்படி தன்னோட அக்காவை இவ்வளவு அக்கறையோட பார்த்துக்கிற தம்பிக ரொம்பவே குறைவு. அவனை மனசார வாழ்த்துனேன். அவன் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த குளிர்ந்த பழச்சாறு குடித்தேன். அதுக்கப்புறமா என்னோட களைப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னோட கண்களை மூடி ஆழ்ந்த ஒழுக்கத்தில் ஆழ்ந்துட்டேன். அம்மாவோட குரல் கேட்டு என்னோட தூக்கம் கலைஞ்சிச்சு. திடுக்கிட்டு கண் விழிச்சு பார்த்தேன். தலை கனமாக இருந்துச்சு. கடிகாரத்தில் இரவு 11:30 மணி. ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பா ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்திருந்தாரு. களைப்புல நேரம் கணக்கு தவறிட்டேன். எழுந்து 2 அடி எடுத்து வச்சதும் தலை சுத்திருச்சு. கண் ரெண்டும் இருட்டி கவிழ்ந்துருச்சு. சுவற்றில் கை வச்சு தாங்கி காட்டி கீழே விழுந்திருப்பேன். புத்துணர்ச்சியாகி வெளியே வந்து பார்த்தேன். எல்லாருமே சாப்பிட்டு மேஜையில் எனக்காக காத்திருந்தாங்க. நான் போயிட்டு நாட்காலியில் உட்காந்தேன். சேது என்னை பார்த்து தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட, அம்மா, அக்கா மேலே மேலப்பழுவ கொஞ்சம் குறைச்சிக்கோ, வேலைக்காரி வரலனா வேற யாரையாவது வை, அவ பாவம் முழு நாளும் வேலை செஞ்சு களைச்சு போயிருக்கா, பாரு அவ முகமே வெளுத்து போயிருக்குன்னு சொன்னான். நான் உண்மையிலேயே களைச்சிருந்தேன். அம்மாவும் அப்பாவும் வேலை செய்கிறாங்க. அப்பாவோட சம்பளத்தை மட்டும் வச்சு வீட்டு நடத்துறது ரொம்பவே கஷ்டம். எங்களோட படிப்பு செலவு குறைவில்லை. அதனால அம்மாவும் அப்பா வேலை செய்கிற அதே நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. நான் காலேஜ் போயிட்டேன். சேது ஸ்கூலு போயிடுவான். ஆனால் இப்போ கோடை விடுமுறையினால வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்கு.
கடந்த சில நாட்களா சேது என்ன அதிகமாக கவனிக்கிறத கவனிச்சேன். விடுமுறை தொடங்கினதுலேருந்து அவன் என்ன ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிட்டான். நான் வீட்டு வேலை செஞ்சா அவன் வந்து உதவி செய்வான். நான் மறுத்தாலும், இல்லை நீ களைச்சு போயிருக்க, இவ்வளவு வேலை செய்கிற, உனக்கு ஓய்வு கொடுக்க எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் ஒரு நைட்டு நடந்தது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. சேது இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நான் என்னோட கனவுல கூட நினச்சி பார்க்கல. நான் என்னோட ரூமில் தூங்கிட்டு இருந்தேன். நள்ளிரவில் யாரோ என்னோட ரூமுக்கு வந்தது போல தோணுச்சு. தூக்கத்தில் இருந்தாலும் என்னோட மனசு விழிப்பாக இருந்துச்சு. திடுக்கிட்டு கண் விழிச்சேன். அறையில் மிகவும் இருட்டாக இருந்துச்சு. எழுந்து பார்த்தேன். உள்ளே யாருமே இல்லை. ஆனால் ரூமோட கதவு கொஞ்சம் திறந்திருந்துச்சு. நான் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே கதவை பூட்டுவேன். இது எப்படி திறந்துச்சு? கண்கள் தூக்கத்தில் கனத்திருக்க எழுந்து கதவை பூட்டினேன். திரும்பவும் படுக்கையில் படுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் யாரோ ரூமில் இருக்கிறது மாதிரி தோணுச்சு. யாரோ என்னோட பக்கத்தில் வர்ற மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் திரும்பி பார்த்தப்போ யாரும் இல்லை. எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எழும்பி ரூமோட லைட்டை போட்டேன். கதவை திறந்து வெளியே பார்த்தேன். ஆனால் யாருமே இல்லை. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. தாகமாக இருந்ததால கதவை திறந்து வெளியே போனேன். அப்போ சேது அவனோட ரூம்ல இருந்து வெளியே வந்தான். என்னை பார்த்ததும், என்ன அக்கா இன்னும் தூங்கலையான்னு கேட்டான். நானும் ஒன்றும் இல்லை, யாரோட ரூமில் இருக்கிற மாதிரி தோணுச்சு, தண்ணீர் குடிச்சிட்டு வாரேன்னு போனேன். நான் என்னோட ரூமுக்கு திரும்பி வந்தேன். அவனும் என்னோட பின்னாடியே வந்தான். பயப்படாத அக்கா, பயமாக இருந்தா நான் இருக்கேன்னு சொன்னான். நான் சேதுக்கிட்ட, நீ உன்னோட ரூமில் போய் தூங்கு, என் தூக்கத்தை கெடுக்க வேணான்னு சொன்னேன். ஆனால் அவன் பிடிவாதமா, எந்த நிலையிலையும் உன்னை தனியாக விட மாட்டேன் அக்கா, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், உன்னோட கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாது, நீ தூங்கு, நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னான். கடைசியாக நான் படுக்கையில் படுத்தேன். சேது ஒரு தலையணியை எடுத்து சோஃபாவில் போட்டு அங்கேயே படுத்துக்கிட்டான். அந்த நைட்டு யாரோ என்னை விசித்திரமாக பார்க்குற மாதிரி உணர்ந்தேன். இது என்னோட மனசோட பிரம்மதானோன்னு நினச்சேன். எல்லாம் ஒரு கனவு போல தோணுச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்தப்போ என்னோட மனநிலை விசித்திரமாக இருந்துச்சு. சேதுவை பார்த்தப்போ நான் அதிர்ச்சியாகிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஆழ்ந்த மயக்கமாக தூங்குனதே இல்லை. நான் சேதுக்கிட்ட, என்ன தம்பி இன்னைக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போல, என்ன காரணம்னு கேட்டேன். அவன் சிரிச்சுட்டு, நான் எப்பவும் இப்படி தான் சந்தோஷமாக இருப்பேன்க்கா, ஏன் இருக்கக்கூடாதா என்ன? வீட்டு வேலைகளை முடிச்சு உட்கார்ந்துருந்தப்போ சேது என்னோட பக்கத்தில் வந்து, அக்கா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டில் தனியாக என்ன செய்வேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னான். நான் சிரிச்சுக்கிட்டு, அதை பற்றி கவலைப்படாத, அப்போ உன்னோட நண்பர்கள் கூட சுற்றுவியே, தேவைப்பட்டா முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொன்னேன். ஆனால் அவன் பேச்சு கொஞ்சம் விசித்திரமாக இருந்துச்சு. சேது மறுபடியும், அக்கா இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லையா, தலைவலி இருக்கா, இருந்தா நான் மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொன்னான். இல்லை இன்னைக்கு தலைவலி இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அவன் என்னோட பேச்சை கேட்காம, அக்கா உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன், நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தா நீ என்னை கவனிச்சிருப்பியே, இப்போ நீ உடம்பு சரியில்லாமல் இருக்க, நான் உன்னை கவனிச்சுக்கணும்னு சொன்னான். அவன் பேச்சு எனக்கு விசித்திரமாக தோணுச்சு. திடீர்னு சேது, அக்கா நேற்று நீ சொன்னியே உன்னோட ரூமில் யாரோ வந்த மாதிரி இருந்துச்சுன்னு,